பவுலும் சீலாவும் ஃபஸ்ட்டு பாட்டு பாட ஆரம்பிக்கும் போது சூழ்நிலை என்ன தெரியுமா? சந்தை வெளிகளில் சுவிசேஷம் அறிவிச்சாங்க. நல்லா பிடிச்சி அடின்னு என்ன பண்ணியிருக்காங்க, அடி வெளுத்துருக்குறாங்க, ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிருக்கிறாங்க, உடம்புல காயம், அவ்வளோ பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தியிருக்கிறாங்க, மனசில் காயம். இவன் உள்ளே கொண்டு போய் நல்லா கையிலையும் சங்கிலியை போட்டு கால்லையும் விலங்குகளை போட்டு மாட்டி வச்சுருக்கிறாங்க. வெக்ஸ் ஆகிருந்தால் என்னடா அது ஊழியம் பண்ணோம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே ஒரு சோர்வோடு கூட ஒரு நெகட்டிவ் மைண்டோடு என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே படுத்து தூங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்க படுத்துலாம் தூங்கலை. அவங்க சொல்லுதாங்க, அன்றே எங்களுக்கு சந்தை வெளியில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இந்த சிறைச்சாலைக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு. அவங்க இந்த கட்டுகளையும் பார்க்கல, எந்த காயங்களையும் பார்க்கல. சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறவங்கதே மறந்து போய், ஆமாம் கொஞ்ச நேரம் சந்தை வெளியில் அலைஞ்சோம், இப்போ சிறைச்சாலைக்குள்ளே என்ன செய்கிறோம், சந்தை வெளியில் ஊழியம் இருந்தால் சிறைச்சாலைக்குள்ளேயும் ஊழியம் உண்டு. கையை தட்டி தேவ திட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்க, ஆமாம் நீங்கள் சந்தை வெளியில் நடந்தாலும் ஊழியம் செய்வீர்கள், நீங்கள் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஊழியம் செய்வீர்கள். யோசேப்பு போத்திபார் வீட்டிலையும் ஊழியம் பண்ணாரு, சிறைச்சாலைக்குள்ளேயும் ஊழியம் பண்ணாரு. அரண்மனையில் மட்டுமல்ல சிறைச்சாலையிலும் ஊழியம் செய்தவர் பவுலு சீலா யோசேப்பு. கையை தட்டி பவுல மெலித்தா தீவுல கொண்டு போய் போட்டாலும் அங்கேயும் ஊழியம் செய்வார். ஆமா, தேவ அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள், தேவ தரிசனத்தை பெற்ற பிள்ளைகளுக்கு இடம் முக்கியம் கிடையாது, பிரசன்ஸ் முக்கியம். ஃபர்ஸ்ட் பாடும்போது அவங்க கை எப்படிதான் இருக்கு, இப்படி கட்டப்பட்ட நிலைமையில தான் என்ன செய்யுது இருக்கு. ஆனால் பாட்டை பாடி முடிச்சுட்டு பார்த்தா அவங்க கையில் சங்கிலிகள் இல்லை, சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இதுதாங்க தேவ பிரசன்னத்தை உணர்கிற விதம். நம்ம மேலே எப்பேற்பட்ட சங்கிலிகள் போடப்பட்டிருந்தாலும், எப்பேற்பட்ட நுகத்தடிகள் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தாலும், நீங்கள் உண்மையாக தேவ பிரசன்னத்தை உணர்ந்து, உண்மையாக தேவனுடைய அன்பை உணர்ந்து, உண்மையாக உங்கள் மேலே இருக்கிற தேவ திட்டத்தை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா எல்லாம் தெரிப்புண்டு போகும். இப்போ என்ன நடந்தது தெரியுங்களா? எதிரிகள் என் சந்தை வெளியில் விட்டால் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஜனங்களெல்லாம் இயேசுக்கு நேராக திருப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை சிறைச்சாலைகளை தூக்கி போட்டால் ஒன்றுமே செய்ய மாட்டாங்கன்னு பார்த்தாங்க. நடு பகல்லையும் ஊழியம் செஞ்சாங்க, நடு ராத்திரிலையும் ஊழியம் செய்கிறாங்க. கையை தட்டி பிரைஸ் காட். அப்போ பாருங்களேன், அவங்க நினச்சது என்னென்னா, உள்ள தூக்கி போட்டோம்னா, கடைசி உள்ள தூக்கி போட்டோன்னு என்ன நடந்ததுங்களா, அது இவங்க போய் உள்ளே போய் இருந்து இந்த பாட்டை பாடுற வரைக்கும் அது சிறைச்சாலை. எப்போ இவங்க தேவ பிரசன்னத்தை உணர்ந்து பாட்டை பாடி விடுதலை ஆச்சுதோ அது சிறைச்சாலை இல்லை, சிறைச்சாலை சபையாய் மாறிவிட்டது. தேவ திட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்க இப்படித்தான் பிளேஸே என்ன பண்ணிடுவாங்க,